வணக்கம். இன்னைக்கு நாம வந்திருக்க இடம், இன்னைக்கு நாம போற இடம் பணிக்கன் நாடார் குடியிருப்பு. பணிக்கன் நாடார் குடியிருப்பு என்றாலே பணக்கார ஊர். தூத்துக்குடி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய பணக்கார ஊர் எது அப்படின்னா இந்த பணிக்கன் நாடார் குடியிருப்பு தான். ஏன்னா இங்கே எப்போவுமே செல்வ செழிப்பாக இருப்பாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே விவசாயம் நல்ல பெருத்த லாபத்தில் போயிருந்து. ஏன்னா தாமிரபரணி ஆறு ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து பிரிக்கப்பட்டு இந்த ஏரியாவுக்கு, அதாவது பணிக்கன் நாடார் குடியிருப்பு மக்களுக்கு பாசன கால்வாயாக இருந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே விவசாயத்தில் மிகப்பெரிய அளவில் அவங்க காணப்பட்டாங்க. அதன் மூலமாக வருகிற வருமானத்தையும் பெரிய அளவில் ஈடுகட்டினாங்க. அதனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு விவசாயத்தில் சலிப்பு ஏற்பட்ட பின்னர் அவர்கள் அனைவருமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் மும்பை இது போன்ற வட மாநிலங்களுக்கும் அவர்கள் படையெடுத்து சென்றாங்க. புதிய புதிய வரவுகளுக்காகவும் புது செலவுகளுக்காகவும் பணம் தேவைகளுக்காகவும் அவங்க படையெடுத்து சென்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச அறிந்த ஒன்று. ஆமாங்க, இந்த ஊரில் தான் சரவணா ஸ்டோர் உரிமையாளர்களும் பிறந்த ஊர் இந்த பணிக்கன் நாடார் குடியிருப்பு. அப்படின்னா உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரவணா ஸ்டோர் உரிமையாளர்கள் அனைவருமே முன்னாள் விவசாயி அப்படிங்கிறது எத்தனை பேருக்கும் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு முன்னாள் விவசாயி அப்படிங்கிறது பல ஏக்கர் கணக்கில் அவங்க வச்சுருந்தவங்க. சரவணா ஸ்டோர் அண்ணன் தம்பி என 4 பேர்களும் பல குடும்பங்களாக பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அதில் ஒருத்தர் நடிகராகவும் தொழில் அதிபராகவும் இருக்கிறார். அவர்தான் லெஜண்ட். அவருடைய வசந்த மாளிகை தான் இந்த மாளிகை. ரத்னா ஸ்டோர், ஜெயச்சந்திரன், சரவணா பவன், சரவணா ஸ்டோர் போன்ற பெரும் வியாபாரிகள், இன்னும் நிறையா பெரிய கடைக்காரர்கள்லாம் இந்த ஊரில் பிறந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சென்னையில். இன்னும் பெரிய பெரிய கிறிஸ்தவ போதகர்களும் இந்த ஊரில் பிறந்தவங்க பல பேர் இருக்காங்க நம்ம சென்னையில். மற்றும் இன்னும் நிறைய தொழிலதிபர்கள் சென்னையில் இன்றைக்கி இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய கடைகள் வைத்திருக்கக்கூடிய அநேகர் இந்த ஊரில் தான் இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த குறும்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம சரவணா பவன் ஹோட்டல் அனைவருக்கும் தெரிஞ்சவங்க தான். இந்த ஊரில் தான் அவரும் பிறந்தார் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, மன திருப்பதி அப்படிங்கிற இடமும் இந்த பணிக்கன் நாடார் குடியிருப்புக்கு மேற்கு பக்கமாக கொஞ்சம் தூரத்திலேயே இந்த ஊர் இருக்குது. இந்த வன திருப்பதியும் இருக்கிறது. யாருக்காவது தெரியலன்னா நீங்கள் வன திருப்பதி அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா அந்த கோவிலை தெளிவாக உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். நீங்கள் நேராக போய் சென்று உங்களுடைய ஆன்மீக பசியை தீர்த்துக்கோங்க. சரிங்க, இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்? நாடார் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி தமிழகத்தில் உலக எங்குமே மிகப்பெரிய அளவில் அவங்க கால் ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு நபர்கள், கை ஓங்கி நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆமாங்க, இந்த விஷயத்தை நான் சொல்லலை. இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய கல்வித்துறையை கண் திறந்த, அதாவது கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களே நாடாரை பற்றி மிகப்பெரிய அளவில் அவங்க புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாடார் அண்ணாச்சி அனைவருமே திராசு பிடிச்சே அவங்க பெரிய ஆளாக ஆகிடுவாங்க. அதனால் அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கெல்லாம் சாதாரண எண்ணமும் சாதாரண சிந்தனையும் செயல்பாடுகளும் கிடையாது. திராசு பிடிச்சே அவனுடைய வாழ்க்கையை நடத்திடுவோம் அப்படிங்கிறது நம்ம கல்வி கண் தெரிஞ்ச காமராசர் கூட, 5ஆம் கிளாஸ் படித்த அந்த காமராசர் கூட அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கவும் விடாமல் மக்களுக்காக நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த பணிக்கன் நாடார் குடியிருப்பில் பிறந்தவர்கள் அனைவருமே நன்றாக பிழைத்துக் கொள்வார்கள் என்பதை நன்றாக தெரிந்து அறிந்து புரிந்து கொண்டே அவர் நாடாருக்கு எந்த சலுகையும் கொடுக்க வேண்டாம் என்று அவர் அன்றைய காலகட்டத்திலேயே நியமித்துவிட்டு அவர் காலம் சென்று விட்டார். பலருக்கும் அவரை
அறிந்தவர், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள் அநேகர் இருப்பார்கள். காமராஜர் அப்படின்னு சொன்னாலே நிறைய அவருக்கு தெரியாமல் இருக்குது இன்னும். ஆனால் தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமாங்க, இப்போ நாம் இந்த இடத்த எல்லாத்தையுமே தாண்டி தான் நாம் இப்போ ஒரு காட்டுப்பகுதிக்கு போகிறோம். இந்த வழி தான் அந்த காட்டுப்பகுதி. இது மனித நடமாட்டமே மிகவும் குறைவான பகுதி. இதுக்கு அப்புறம் எந்த ஒரு மனிதனும் நடமாட்டம் மிகவும் குறைவாக இருக்கும். ஆங்காங்கே வன திருப்பதி கோவில் இருக்கிறது என்றும் அதற்கு வழிகாட்டி பலகைகள் அமைக்கப்பட்டு இருக்கும். இப்போ நம்ம அந்த வழியை தான் போய்கிட்டு இருக்கோம். நிறைய இடங்களில் இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா மணல் குன்றுகள் இருக்கும். இது என்ன மாதிரியான மணல் குன்றுனா, பூமியில் ஒரு காலகட்டத்தில், முன்னோர்கள் காலகட்டத்தில் இந்த இடத்துல எரிக்கல் விழுந்திருக்கு, அதனால் இந்த மண் எரிஞ்சி இந்த மாதிரி சிகப்பாக இருக்குது அப்படிங்கிறது அனைவருடைய கவனத்திற்கு உண்டான ஒரு செயல்பாடு. இப்போ நாம் அந்த இடத்த தான் கடந்து போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா டூரிஸ்ட்டு வெளியூர்கள்லேருந்து வரக்கூடிய நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து மகிழ்வது வழக்கம். இப்போ நாம் இந்த ஓரமாக இருக்கோம், இப்போது கரையோரமாக இருக்கிறோம். இப்போ இந்த காட்டு பகுதிக்குள்ளே நாம் செல்வோம். இந்த வனப்பகுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா பல டன் மணல் குன்றுகள் இருக்குது. இந்த மணலில் நம்ம வீடு கட்ட முடியும். ஆனால் இங்கே மணலை எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாகவே தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்கள் மணல் எடுக்க தடைப்பட்ட ஒரு மாவட்டமாகவே இங்கே திகழ்ந்து வருகிறது. இப்போ நாம் இந்த மணலில் நாம் வீடு கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஓரளவுக்கு யோசிக்கலாம். இப்போ இந்த மண்ணில் எந்த விதமான அழுக்கும் கிடையாது. ஆனால் இந்த மண் நம்ம வீடு கட்டுறதுக்கு தகுதியான மண் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா உள் பக்கத்தில் நிறைய குன்றுகள் இருக்குது. இப்போது இந்த காற்று காலங்கள், பருவ காலங்கள்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் அங்கே வேகமாக மண் காற்று அடிக்கும்போது அந்த ஒரு மரத்துலேயோ ஒரு செடியிலேயோ அந்த செடியை மூடி அதுக்கு மேலே அப்படியே குன்று போல் அந்த மண்ணை குவிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த இடம். அதனால தான் இந்த இடத்துல மணக்குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மணல் குன்றுகள் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே உயரமாக இருக்கும். பல ஏக்கர்கள் கொண்ட இந்த இடம்தான் இந்த தேரிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான் இப்போ இங்கே இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துக்குள்ளே நம்ம போகலாம். இங்கு நிறைய அரிய வகை பூக்கள், அரிய வகை காய், அரிய வகை செடிகள், பனை மரங்கள் இது எல்லாமே இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் அவர்கள் சொல்லுவாங்க, அந்த பனை மரங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது ஏறுறதுக்கு ஆட்களே கிடையாது, மிகவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது ஏன் அப்படின்னா ஏறி இறங்குவதற்கு ஒரு மிகவும் கடினமான ஒரு செயல். அதனால் இதை பனை மர தொழில் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவர் அதுக்கு நிறைய மோட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்தார்னா கட்டாயமாக அதற்கு நிறையா செயல்பாடுகளை செய்வாருன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆங்கில பாருங்கள், பனை மரங்கள் அந்த மொட்டையாக தெரியும். அங்கே எதுவுமே அங்கே காடு, இது பயங்கர காடு. இது கிட்டத்தட்ட இந்த ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த குன்றை சுற்றி ஊர்கள் இருக்குது. இந்த நாசரேத்து இருக்குது, குறும்பு இருக்குது, நான் சொன்ன மாதிரி இந்த 4 மாவடி, இந்த பணக்கார ஏரியாவுக்கு இதெல்லாம் வந்து அதே மாதிரி கொஞ்சம் மேக்கப் போனீங்கன்னா நாசரேத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பறிவு உள்ள மக்கள். ஏன்னா அந்த ஏரியாவில் கிறிஸ்தவன், அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த இடத்துல தங்கியிருந்து அவங்க இந்த இடத்த அவங்க ஆக்குப்பை பண்ணி இந்த ஏரியாக்கெல்லாம் அவங்க வந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்ததாக அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள், அது சர்ச்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க நிறையா இருக்கிறத பார்த்தாலே அவங்க எந்த அளவுக்கு மேன்மையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த கற்கள் பார்த்திங்கன்னா இது 4 பக்கமாக பிரியப்பட்ட இது ஒரு வேலை மையமாக கூட இருந்திருக்கலாம். அந்த கல் 4 பக்கமாக பிரித்து போடுற மாதிரி இந்த கல் இருக்குது. அதனால் இந்த கற்கள் இந்த இடத்த இது ப்ரைவேட்டுக்கான இடமா, அரசாங்கத்துக்கான இடமா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான இடமா, இது எனக்கு ஒன்றுமே புரியல. ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டான்னு எனக்கே தெரியல. ஆனால் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் பல ஏக்கர் இது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொல்லா மரம் இருக்குது, ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்க போயிட்டு வராங்க. ஆனால் இது உள்ள யாருக்கும் போவதற்கு அனுமதியே கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் யாரும் போய் மாட்டிக்காதீங்க, கண்டிப்பாக திசையும் தெரியாது. நானே உள்ளே போயிட்டு தெரியாமல் முழிச்சு கடைசியில் ஒரு மதியம் போல் போனால் நான் வந்து சாயந்தரம் நைட்டு ஒரு 7 மணி ஆயிடுச்சு வெளியே வர்றதுக்கு. நான் கூகுள் மேப்பை போட்டு தான் நான் வெளியவே வந்தேன். கடைசியில்
ரொம்ப கஷ்டமான சூழல் தான் ஏற்பட்டுருச்சு. ஆனால் நானும் போக 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 போய்கிட்டே இருந்தது. நம்மளுடைய அறிவிப்பசி உள்ளே போக போக என்ன இருக்குது, அடுத்து என்னன்னு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பனைமரம்லாம் இருக்குது. ஆனால் ஆட்கள் வந்து பணம் ஏறியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது, எல்லா பனைமரங்களும். ஆனால் இப்போ ஒரு 5 வருட காலமாக பனைகள் ஏறலை அப்படிங்கிறது நல்லா தெரிய வருது. இந்த பனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இடி உளுந்து அந்த தண்ணி இல்லாமல் இது இந்த மாதிரி காரணத்தினால எல்லா பனைகளுமே மொட்டையாக ஆகி போய் கிடக்குங்கிறதும் உங்கள் கண் முன்னே நீங்கள் பார்க்குற காட்சியாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பொதுமக்கள் கட்டாயமாக வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இப்போ தான் இது ஆக்குப்பை பண்ணி ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இதனை வந்து பயன்படுத்தி இதனை ஆக்குப்பை பண்ணி இது மக்கள் போகக்கூடாத ஒரு இடமாகவே இதை மாற்றிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் உள்ளே போக போக அடுத்து என்னன்னு தான் போய்கிட்டே இருந்தது. பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நான் உள்ளே போயிட்டேன். நான் அங்கேருந்து நான் ஒரு மேப்பு போட்டேன். அந்த மேப்பில் இருந்து எனக்கு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நான் உள்ளே போயிட்டு திரும்ப வந்தேன். கடைசியில் பார்த்தா 6 கிலோமீட்டர் இன்னும் கொஞ்சம் மேற்க போயிருந்தோம்னா அது எனக்கு நாசிரேத்து ஊரே வந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் நான் கூகுளில் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்த பிறகு தான் நான் கூகுளில் பார்த்தேன். கடைசியில் அது மையத்துக்கு வந்த பிறகு திரும்ப நான் போக வேண்டாம். ஏன்னா என்னுடைய காரு பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கமாக இருந்தது. அதுவும் 4 மாவடிக்கு கொஞ்சம் தெற்க, அதாவது இந்த தேரிக்காடு ஆரம்பித்து கொஞ்சம் தூரத்துலேயே நான் வந்து வாகனத்தை விட்டுட்டு நான் நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே இருட்டாக இருக்குன்னா பயங்கர காடு. இங்கே இது உள்ளே வந்து ஏதோ விஷப்பூச்சி கடிச்சிச்சின்னா சத்தியமாக நம்மளை காப்பாற்ற வாய்ப்பே கிடையாது, ஆட்களே கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா நான் தண்ணி கூட கொண்டு போகலை கையில். என் உதடு காஞ்சி போச்சு. அதை என்னுடைய நாக்கால் அதை நக்கி அதை ஈரப்படுத்திக்கிட்டே வந்தேன். இங்கே அடிக்கக்கூடிய காற்று என் உதட்டை மேலும் காய வச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னோடய உடம்பில் இருக்கக்கூடிய நீர் உறிஞ்சிக்கிட்டே இருந்தது. சூரிய பகவான் வந்து அடுத்தால இந்த காற்றும் என்னுடைய வேர்வை தண்ணியை காய வச்சு உடம்பில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி வெளியே எடுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண் செம சூடாகவும் இருந்தது. பார்த்திங்கன்னா ஏன்னா நான் போன நேரமும் பார்த்திங்கன்னா மத்தியான நேரம் ஆகிடுத்து. எனக்கு நேரம் போகிறதே தெரியல. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நான் உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள்லாம் போய்கிட்டே இருந்தது. வெளியே வரும்போது ஏனைய ஒரு இராணுவ அதிகாரிகள் 3 பேர் பிடித்து கொண்டனர். பின்னர் அவர்களிடம் இருந்து எப்படியோ என்னுடைய ஆதாரங்களை, உண்மையான ஆதாரங்களை காட்டி நீங்கள் எந்த ஊர், என்ன, எதுக்காக வந்தீங்க, ஏன் வந்தீங்க, இதுக்குள்ளே எதுக்காக போனீங்கிற பல கேள்விகளை என்னைய தொலைச்சி எடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்கிறதுலாம் என்னுடைய காரு ஆதாரங்கள், உள்ளே ஏன் போயிட்டு வந்தீங்க, ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நடந்திருக்கு, தப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுல அவங்களுடைய கேள்வி ஞானத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது யோசிக்கும் போது தெரிய வருது. அதையெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. இன்னும் ஒரு வழிமுறை என்னென்னா, நான் உள்ளே சென்று வீடியோ எடுத்து இருக்கிறேன் என்பதை அவர்களிடம் மறைத்து விட்டேன். எனவே அவர்கள் என்னுடைய ஃபோனை பிடுங்கி பார்ப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் அவர்கள் பிடுங்கி பார்க்கவில்லை. அதற்கான இடமும் நான் கொடுக்கவில்லை. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ அதிகாரிகள் நிறைய என்னை கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டாங்க, அந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஆனாலும் அவங்கக்கிட்ட நான் யார், என்ன, எதுக்கு, என்கிட்ட ஆதார் கார்டு இதையெல்லாம் காட்டி நான் ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க வாயடக்கும் அளவிற்கு நான் பதிலை சொன்னேன். அதுக்கு பிறகு அவங்க பேசாமல் என்னையை விட்டுட்டாங்க. ஆனால் அவர்கள் அனைவருமே அந்த ஊரை சேர்ந்த, அந்த தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் என்பது எனக்கு நன்றாக அவரோட பேச்சு வழக்கு பழக்கங்களிலேயே எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே போய்கிட்டே இருக்கோம். நம்ம இது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடிகள் தான் இருக்குது. இது உள்ளுக்குள்ளே எந்த வகையிலும் எந்த மாற்று செடிகளும் கிடையாது. கொல்லாங்கொட்டை போட்டிருக்காங்க, இது மாதிரியான காட்டு செடிகளும் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த செடிகள் அனைத்துமே இந்த இடத்துல நிறைய முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப தூரமாக செடி மரங்கள் எதுவுமே இல்லாத இடமும் நிறையா இருக்குது அங்கே. ஏன்னா செடி கொடிகள் அந்த கொல்லா மரங்கள்லாம் அவங்க முந்திரி மரங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் அது முளைக்காமல் நிறைய காஞ்சும் போயிடுச்சு. நிறையா அசம்பாவிதம் பண்ணக்கூடிய நிறையா அந்த செடி மரங்களெல்லாம் வெட்டி வீழ்த்தி கண்டம் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி நபர்கள் இந்த செடிகளெல்லாம் பிடுங்கி போட்டதாகவும் அவங்க கூறினாங்க. அதனால தான் என்னையும் பிடிச்சி வச்சு நீங்கள் எதுக்கு உள்ளே போனீங்கிறதெல்லாம் அவங்க கேட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஓடு,
நிறைய கிடக்கு. இந்த செய்வினை செய்வார்கள் வந்து இந்த இடத்துக்கு நிறைய பேர் தேர்ந்தெடுப்பாங்களாம். இந்துக்கள் மதத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, செய்வினை செய்வரவங்க நிறைய பேர் இந்த இடத்தெல்லாம் தேர்ந்தெடுத்து உள்ளுக்குள்ளே போய் இரவு நேரங்களில் இவங்க தவம் இருந்து அது உள்ளுக்குள்ளே செய்வினை செய்வதும் வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் இதையும் அந்த இராணுவ வீரர்கள் என்னுடைய கேள்வி கேட்ட அந்த விஷயத்தின் மூலமாக நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஒரு கட்டத்தில் என்னையும் பார்த்து நீங்கள் எதற்காக உள்ளே போனீங்க, ஏன் போனீங்க, நீங்கள் எத்தனை பேர் போனீங்க உள்ள, அப்படிலாம் கிடுக்கு பூடி கேள்வி கேட்டாங்க. நீங்கள் 2 பேர் போனே தான் என்னைய வந்து பார்த்ததாகவா அதை ஒருத்தர் பார்த்து அவங்கள்ட்ட சொன்னதாகவும் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க. ஆனால் நான் போனதே நான் ஒருத்தந்தான், ஆனாலும் என்னுடைய வீடியோ ஆதாரம் இருக்குது. அப்படி இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் வச்சாலும் நான் என்னுடைய வீடியோ ஆதாரத்தை காட்ட போகிறதே இல்லை. நான் இங்கே வந்திருந்ததா கட்டாயமாக அவங்க ஸ்டேஷனில் கொண்டு போய் என்னை வச்சுருந்தாலும் நான் கட்டாயமாக நான் ஸ்டேஷனுக்கு போயிருப்பேன். அங்கே என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் அனுப்பி விட்ருவாங்கங்கிறது எனக்கு நல்லாவே புரியும். ஏன்னா என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் சரியாக இருந்ததுனால கட்டாயமாக அவங்க எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, பண்ணவும் முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனால தான் தைரியமாக பேசினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மரம், நிறையா ஒவ்வொரு மரங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசையாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மரம் பாருங்களேன் எப்படி அங்கே இங்கேயுமா உடஞ்சி நொறுங்கி அதெல்லாம் கிடக்கும், ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்கும். இந்த மரத்தை வச்சே பார்க்கலாம் இங்கே எப்போ புயல் காற்று அடித்தது, எந்த வருடம் புயல் காற்று அடித்த இந்த மரம் இப்படி சாஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஒரு கணக்கும் இடலாம். அதே மட்டும் இல்லைங்க, இந்த பருவகாலம் வரும்போது ஒவ்வொரு இடம் இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய மணலை இன்னொரு இடத்துல கொண்டு போய் குவிக்கிறது இந்த காற்றுடைய வழக்கமாக இந்த இடம். அதனால் ஒவ்வொரு இடமும் குன்றாகவே இருக்கும், கொஞ்சம் உயரமாக இருக்கும், கொஞ்சம் கீழே மட்டமாக இருக்கும். நிறைய மரம் செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது மூடிடும், ஒரு சில மரங்களை மூடிடும். கேட்டால் பனைமரம் கூட மூடி போய் இருந்தது. நான் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், அதை நான் வீடியோ எடுத்து வந்திருக்கலாம். அவங்ககிட்ட ஒரு பெரிய பனைமரம் அது மூடி அந்த அதனுடைய கொண்டை ஓலையை தொடர அளவுக்கு அங்கே மூடி போய் இருந்தது. ஏன்னா நான் வந்து உயரமான இடத்துலேருந்து பார்த்தேன், பனை மரம் கீழே இறங்கி கிடச்சி. நான் ஒரு கட்டத்தில் நான் யோசித்தேன் இது மரமே இது குட்டையாக தான் இருக்குமா அப்படின்னு. ஆனால் மணல்லேருந்து மேலே உயரத்துலேருந்து நான் கீழே பார்க்கும்போது ரொம்ப உயரத்தில் நான் நிற்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட 20-25 அடி உயரத்துக்கு நாம் நிற்கிறோம் அப்படிங்கிறத எனக்கு என்னால் உணர முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 20 அடி பனை மரத்தை மூடி இந்த மணல் வந்து குன்றுகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இடம் தான் இந்த தேரிக்காடு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு படம் பாருங்களேன், அங்கங்கே பனை மரங்களை வச்சு இந்த நாடார் பெருமக்கள் விவசாயம் பண்ணி அவங்க வாழ்க்கையை நடத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபோட்டோ இந்த வீடியோ ஆதாரங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பனை ஏரி அப்படின்னு சொன்னாலே நாடார் பெருமக்கள் தான் மிகவும் வலிமையாக கடினமாக உழைக்கக்கூடியவங்க. யாருன்னு கேட்டால் அந்த நாடார் பெருமக்கள் தான் அப்படின்னு அனைத்து ஜாதியினர்களும் அனைத்து சமூகத்தினர்களும் அதை கூறி வராங்கங்கிறது எல்லாருமே அறிந்தவை. இங்கே பார்த்தீங்கன்னா கருவேலம் உடை அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த இடத்துல ஒரு சில இடங்களில் ஒவ்வொரு மரங்கள் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அதையும் நான் ஒரு சில இடங்களில் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய தேரிக்காட்டுக்குள்ளே நிறைய சினிமாக்கள் படங்கள் எல்லாமே இங்கே படம் பிடிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. இப்போ நிறையா விஷயங்களை நம்ம வந்து பேசிட்டோம், பகிர்ந்துக்கிட்டோம். அதோடு இல்லாமல் நான் சைட்டில் இருந்து நிறைய விஷயங்களை நான் வந்து கூறியிருக்கேன். அதையும் நாம் வந்து கேட்டுக்கிட்டு நாம் வீடியோ பார்க்கலாம். யாரையோ ஒருத்தர் கொலை பண்ணிடுவாங்க, அதாவது அவர் வெட்டுருவாங்க, அவர் மன்னிச்சியை திருப்பி அவர் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சூழல் படம் எனக்கு பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ஞாபகத்தில் வரலை. நீங்கள் யாராவது உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அந்த படத்தினுடைய பேர் தெரிய வரும், அவங்களும் போய் அந்த படத்தை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கும். சுழல் காற்று மூலமாக தான் இந்த மரத்துக்களுடைய செய்கைகள் மாறுபடுது. அது சரிஞ்சு கிடந்து திருப்பி மேல் பக்கமாக வளைந்து நிற்கிறது. இந்த மாதிரியான செடி கொடிகள் அதனுடைய செய்கைகள் மாறுபடுகிறது அனைத்துமே புயல் காற்று மூலமாக தான் மாறுபடுது. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஆலமரம்லாம் சரிஞ்சு திரும்பி மேலே பார்த்து வரும், பனைமரமும் பார்த்திங்கன்னா சரிஞ்சு திரும்ப மேலே பார்த்து வரும். அந்த மாதிரியான மரங்கள் அனைத்துமே புயல் காற்றில் அது தாக்கி அது சரிஞ்ச மரம் தான் அதை சொல்லணும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா தென்னை மரம் கூட அந்த மாதிரி சாஞ்சு நிற்கும், அதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம், அந்த பனைகள் நிறையா பார்க்குறோன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம கிட்ட வந்துட்டோம். ரொம்ப தூரமாக இருந்துச்சு, இப்போ நம்ம ரொம்ப கிட்டத்தில் வந்துட்டோம். கூடிய சீக்கிரம் நம்ம கிட்ட போயிடலாம். கிட்ட போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். யாருடைய இடம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியலை அப்படின்னாலும் இந்த இடத்த வந்து ஒரு நாடார் பெருமக்கள் தான் இந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன்.
யாருக்கே நான் குழந்தையா இருக்கச்சே நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது வந்திருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக என்னை கூட்டிகிட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேட்டில் இருக்கும். இது பருவகால காற்றின் மூலமாக பருவக்காற்று இங்கே நிறைய வீசும்போது இந்த குமிழியாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த மண் மாறுபடும். அதற்கு காரணம் என்னென்னா, இந்த மரம் செடி கொடிகள் எதுவுமே இல்லாத காரணமும் இந்த மண் வந்து வேறு இடத்துல வந்து இது குமிழ் மாதிரி போட்டு மிகப்பெரிய மேடை ஏற்படுத்திடும். அப்படி ஏற்படுத்தும் போது இந்த மாதிரியான பனைகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 அடி 40 அடி இருக்கக்கூடிய பனைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா 10 அடி இந்த மாதிரிலாம் மாறிடும். ஏன்னா கிட்டத்தட்ட 20 அடி, ஒரு 40 அடி பானை அப்படின்னா கிட்டத்தட்ட 30 அடிக்கு மண் அதில் மூடிடும். இதை மாதிரி மூடி இந்த பனைகள் பார்த்திங்கன்னா மேடான பகுதியில் இருக்கும்போது இந்த பனைகள்லாம் ரொம்ப உயரம் கம்மியான காட்சி அடிக்குது. இங்கே இருக்கக்கூடிய பனைகள் எல்லாமே கீழே விழுந்து கிடக்கு. இது யாருமே பராமரிக்கிறத இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இது எல்லா மரங்களும் இது கீழே சாஞ்சி கிடக்கு. இது யாருமே எடுத்து பயன்படுத்துறதுக்கும் யாருக்கும் தேவையில்லாத ஒரு பொருளாக மாறி போச்சு இந்த பனைகள் இன்றைக்கி. இப்போ இந்த மாதிரி இந்த மரம் செடி கொடிகள் அப்படி இங்கே இருக்கிறதுனால தான் இந்த இடங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே திரடாகவே இருக்குது. இது ஒரு திரடு என்பது ஒரு மேடான பகுதி. இந்த மேடான பகுதியாகவே இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த மரம் செடி கொடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வர்ற காற்றினுடைய வேகத்தை தடுத்து நிறுத்துறது. அதனால் இதில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து அள்ளிட்டு அரிக்கிறதுக்கு அதனால் முடியலை. அதனால் இந்த திரடு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. மண் அரிப்பு ஏற்படக்கூடிய இடத்துல இருந்து இந்த மேட்டில் வந்து பட்டு இந்த மண்ணை இந்த மேட்டில் மீண்டும் மீண்டும் மேடாக தான் ஆக்கிக்கிட்டு இருக்குது. இது ஒரு தாழ்வான பகுதி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் ரோடு இருக்க பக்கம் மட்டும் காரு போகிற சத்தம் நல்லா கேட்குது. அதை கவுண்ட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு இந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிக்க முடியும். நம்ம வந்த திசையை நோக்கி போகிறதுக்கு இந்த காரு போகிற சவுண்டை வச்சே கவுண்ட் பண்ணி போகலாம். இதுவும் ஒரு விதமான ஒரு நல்ல வழிபாடு. அதாவது நம்ம இருக்கிற இடத்த இந்த வழியை தேடி போகிறதுக்கு இது ஒரு நல்ல வசதியான வாய்ப்பு. தேரிக்காடை பற்றி நிறைய இடங்கள் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த தேரிக்காட்டில் இந்த பனை மரம் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்துல இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப தூரமாக தான் ஒவ்வொரு பனைகளுமே இருக்குது. இந்த பனைகளை தான் வந்து நிறைய பனை ஏறி கருப்பட்டி, பனை வெள்ளம் சொல்லக்கூடிய கருப்பட்டி சேகரிச்சிருக்காங்க. இதில் பயணி இறக்கியிருக்காங்க, கருப்பட்டி சேகரிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த பனை வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் காஞ்சி நொறுங்கி போய் கிடக்கு. நிறையா பனைகள் பார்த்திங்கன்னா மொட்டையாக போய் இருக்குது. இதுக்குள்ளே இனிமேல் நம்ம போக வேண்டாம். ஏன்னா இது உள்ளே இன்னும் போகணுன்னா போய்கிட்டே இருக்கலாம். இது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த 10 கிலோமீட்டர் ஸ்கொயர் அந்த அளவுக்கு இந்த தேரிக்காடு இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3லேருந்து 5-6 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம உள்ளே வந்துட்டோம். இதுக்கு மேலே நமக்கு உள்ளே போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கலக்கமாக இருக்குது. அதுவும் நான் மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது, முதல் உதவி தேவைப்படாமல் சூழலாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியலை. பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பனைகளுக்கு கிடையாது, மொட்டை வேலு. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு வந்து இந்த சார்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. 5% தான் இருக்குது. நம்மளுடைய திசையை நோக்கி போனோம்னா ஃபோன் உயிரோடு இருந்தால் தான் நம்ம திசையை நோக்கி கரெக்டாக போக முடியும். இல்லைன்னா நம்ம கரெக்டாக நேராக போக முடியாது. 5 கிலோமீட்டருக்கு சுமார் 50 கிலோமீட்டர் கூட நடக்க வேண்டிய சூழலாகி போயிடும். ஏன்னா இதை நம்மளுடைய இருப்பிட இடத்த, கார் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ட்ரோன்லாம் கிடையாது. இருந்துச்சுன்னா நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோங்கிறதையும் கண்டுபிடிச்சி நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் ட்ரோனு. ஆனால் இவ்வளோ தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடு காலடி தடங்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் வந்து மாடுகள்லாம் வந்து நிறையா வந்து போயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. பாருங்களேன், இன்னும் போக பனைகள் அங்கே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் நம்ம வந்த வழி இது. இன்னும் நிறையா பனைகள் அங்கே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் பனைகள் நிறையா இருக்குது. ஏன்னா நமக்கு சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அங்கே போக முடியாது. வேண்டாம், நம்ம திருப்பி ரிட்டர்ன் போயிடலாம். வந்த வழியே ரிட்டர்ன் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வந்த வழி எப்படி போகிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புதரு. வேண்டாம், நாம் திருப்பி போகலான்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பனை இருக்குது பாருங்கள். அந்த 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 பனைக்கிட்ட தான் நம்ம வந்து இப்போ போனோம். அந்த வழியே தான் வந்தோம். திருப்பி நம்ம அந்த பனைக்கிட்ட போயிட்டு திருப்பி அதுக்கும் அந்த பக்கமாக நம்ம போகணும். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம நடந்தே வந்துட்டோம் இந்த தேரிக்காட்டுக்கு. இப்போ இந்த இடம் வந்து நல்லா மேடான ஒரு இடமா இருக்குது. சரிங்க, நம்மளுடைய வீடியோ எப்படி இருந்தது
நம்மளோட வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேரிக்காடு நிறையாவருக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, தேரிக்காட்டில் உள்ள ஒரு விஷயம், இந்த தேரிக்காட்டு மண் ஏன் இது செம்மண்ணாகவே இருக்குது அப்படின்னு நிறையா பேருக்கு கேள்வியாக இருக்கும். இந்த செம்மண் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து பூமியில் ஒரு இடம், மிகப்பெரிய ஒரு இடமா இருந்திருக்கு. இந்த இடம் வந்து வந்த வழியே இல்லை, நம்ம இது வேறு வழியில் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு இடமா இருந்திருக்கு இந்த இடம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விண்கல் விழுந்து இந்த இடம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த மண்ணை எரிச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம். ஏன்னா நம்ம பூமியில் வந்து விண்கல் மோதி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கும். இந்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து விண்கல் மோதி இந்த இடம் எரிஞ்சு சாம்பலாக ஆகியிருக்கு. அப்படி சாம்பலாக போது இந்த மண், சுட்ட மண் எப்படி இருக்குது, செங்கல்லாம் சுட்ட மண், அதே மாதிரி இந்த மண் வந்து சுடப்பட்டு சூடாகி இந்த மண்ணெல்லாம் இந்த மாதிரி கலராக மாறி இருக்குது. இதுதான் எல்லாருமே சொல்கிறது. ஏன்னா நீங்கள் பூமியை பார்த்து நம்ம கூகுள் மேப்பை நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும். பாருங்களேன், இந்த மண் செவேன்னு இருக்கும், ஓட மணல். ஆனால் இது வந்து குப்பை மணல் கிடையாது. இந்த மண்ணில் கூட நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஏன்னா இது வந்து குப்பை மணல் கிடையாது. நல்லாயிருக்கும் இந்த மண் வந்து. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்ல ஒரு விஷயங்களாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், எனக்கும் ஊக்கமாக இருக்கும். இது மாதிரியான வீடியோகளுக்கு மீண்டும் வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது, அதனால தான் இப்போ விரைவில் முடிச்சுட்டேன். இல்லைனா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது இந்த தேரிக்காடை பற்றி. நம்மளுடைய கால் தடம் பார்த்திங்கன்னா இருக்குது, சரிங்களா? இந்த கால் தடத்தை வச்சே கவுண்ட் பண்ணி நீட்டாக நம்ம இடத்த நோக்கி போயிடலாம். நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நேராக தான் வந்திருக்கோம். தெரியுதுங்களா நம்மளுடைய கால் தடம்? இதுதான் நம்மளுடைய கால் தடம். இந்த பாருங்கள், என்னோடய செருப்பு கால் தடம் தெரியுது. இந்த தடத்தை வச்சே கவுண்ட் பண்ணி அப்படியே நம்ம இருந்த இடத்துக்கு போயிட வேண்டியதான். பாருங்கள், இப்படி திரும்புது. நான் நேராக போகணுன்னு நினச்சிருந்தேன், ஆனால் இதுக்கு திரும்புது. இப்போ நம்ம போகிற இடம் அந்த இருக்குது பாருங்கள், அந்த பனை மரத்துக்கு தான் போகணும். தயவுசெய்து யாராவது வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல கொம்பு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கொம்பை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கோடு போட்டுக்கிட்டே நீங்கள் உள்ளே வாங்க. அந்த எங்கே போகிறீங்கிறது கரெக்டாக உங்களுக்கு அந்த கோடு உங்களுக்கு காமிட்டி கொடுத்துரும். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. கட்டாயமாக நீங்கள் செருப்பு தடத்தெல்லாம் வச்சு நீங்கள் இந்த இடத்த வச்சு கவுண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ளே காற்று என்ன பண்ணணும்னா உங்களுடைய செருப்பு தடத்தையே இல்லாமல் பண்ணிடும். அந்த மேலே மண்ணள்ளி போட்டு செருப்பை ஏற்படுத்திடும். இந்த மாதிரி கோடு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% உங்களுக்கு அந்த கோடு தெரியும். அதனால் அந்த நீங்கள் வந்து இதை மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பை வச்சு கோடு போட்டுக்கிட்டே வாங்க. இல்லைனா ஒன்றையும் பண்ண முடியாது, உங்களுக்கு இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது. மிகப்பெரிய கஷ்டம்தாங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வரணுன்னா தனியாக வராதிங்க, தயவுசெய்து. நீங்கள் 2-3 பேரை சேர்ந்தா வாங்க. பெண்கள் கட்டாயமாக இந்த இடத்துக்குலாம் வராதிங்க. உங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி இந்த பக்கம் வராதிங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஆனால் இப்போ இனி வந்து நான் வேறு ஒரு இடத்துல போகிறேன். கொஞ்சம் தவறி போயிட்டேன். இப்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் வந்த வழியாக எனக்கு தெரியல, மறந்தே போச்சு. நான் வந்து இப்படி கோடு போட்டுகிட்டே வந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு இப்போ தான் தோணுது. சரி, இருந்தால் கூட நம்ம இடத்த கண்டுபிடிச்சிரோன்னு நினைக்கிறேன். காருடைய சவுண்டு எதுவுமே கேட்கவே இல்லை. ஏன்னா நம்ம ரோட்டு பக்கம் தான் நம்ம வந்து போனோம். நான் மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், மேப்பில் வந்து ரோடு தெரியுது. ஆனால் நம்ம வடக்கு கிழக்கு தெற்குன்னு சொல்லிட்டு நிற்கிறோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கொஞ்சம் நடந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த இடம், நம்ம வந்து இப்போ கிழக்கு நோக்கி போகிறோம், இந்த ரோடு வந்து மேற்காக இருக்குங்கிறது புரிய வருது. இப்போது ஓரளவுக்கு அதே மென்ஷன் பண்ணி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு கூட யாரோ 2 வீலரில் வந்திருக்காங்கங்கிறது நல்லா தெரியுது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ரோடு பக்கத்தில் வந்துட்டோம். இதான் நம்ம தேடி வந்த ரோடு. ஆனால் நம்ம கார் எங்கே நிற்குதுன்னு எனக்கு தெரியல. நமக்கு லெஃப்ட்டில் நிற்கிதா ரைட்டில் நிற்கிதாங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. நம்ம போய் பார்க்கலாம். நம்ம கார் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, எங்கேயுமே கிடையாது. சரி, இந்த பக்கம் பார்க்கலாம். இந்த இருக்குங்க நம்ம காரு. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், இது பார்த்திங்களா நம்ம காரு. இப்போ நம்ம அங்கே நடந்து போனோம். நம்ம எங்கே உள்ளே போனோம், எங்கே வந்து ரோட்டை ஏறி கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இந்த இடத்துலலாம் வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் தான். இல்லைன்னா நீங்கள் இன்னொரு ஐடியா கூட பண்ணலாம். நீங்கள் 2 பேராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு உங்களுடைய லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்கள். அந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் உள்ளே இருந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க, அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல தான் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த நீங்கள் நடந்து வந்துடலாம். பொதுவாக நீங்கள் நடந்து வர்ற மாதிரி நீங்கள் வைங்க. ஏன்னா உள்ளே வாகனம் போயிருக்கு. சேட்டலைட்டு கட்டாயமாக வாகனம் போச்சுன்னா அது ஒரு வழியாக தான் காட்டும். நீங்கள் வந்து காரு போகிற வழியாக வைக்காதீங்க, 2 வீலர் போகிற வழியாகவும் வைக்காதீங்க. நடந்து போகிற மாதிரியான ஒரு மேப்பை வச்சு நீங்கள் நடந்து வந்துடுங்க. இப்போ நான் வந்துட்டேன், நம்மளுடைய இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து ரொம்ப அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அது மாதிரி ஒரு சில குடும்பத்துக்கு தான் அந்த ஜாலிலாம் கிடைக்கும். பல குடும்பங்களுக்கு கிடைக்காது. ஆனால் முயற்சி பண்ணணும். ஆனால் சில பேர் முயற்சியும் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஜாலியாக இருக்கணும்னு மட்டும் நினைப்பாங்க. ஆனால் முயற்சி பண்ணுறவனு தானே வெற்றி நிச்சயம். சரிங்க, நம்ம காருக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், நம்ம கார் ஓப்பன் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா மிகப்பெரிய காடு. இந்த ஊர் மக்கள்லாம் அங்கேயும் இங்கேயுமே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. கார் ஓப்பன் பண்ணியாச்சு, அங்கே போகலாம். எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டோம். கிட்டத்தட்ட நான் வந்து போன வேகத்தை விட வர்ற வேகம் வந்து ரொம்ப குறைவாகி போடுத்து. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்கன்னா பெல்ட் போடலாம் இப்படி தான் கத்திட்டு கிடக்கும் காரு, ஒரு வழி கிடையாது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக போங்க. அது வலது பக்கமாக இருந்தாலும் சரி, இடது பக்கமாக இருந்தாலும் சரி, இது மிகப்பெரிய காடு. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஒரு காடு. ஒரு கார் வந்து இன்னொரு கார் கிராஸ் பண்ணி போகிறது கூட ரோடு ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. அதனால் இந்த காட்டுக்குள்ளே யாராவது உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த இடத்துக்கு வராதீங்க. தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தயவுசெய்து குழந்தைங்களை அழைச்சிட்டு வராதீங்க. பெண்களாக இருந்தால் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய குடும்பத்தாரோடு போங்க. உங்கள் ஆண் குடும்பத்தாரோடு நீங்கள் போனீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மணல் ஏரியாவாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு வித்தியாசமான ஏரியாவாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக கொல்லாம்பழம் மரங்கள் தான் இங்கே வந்து நிறையா இருக்குது இந்த தேரிக்காட்டில். ஏன்னா அதுக்கு தான் வந்து தண்ணி ரொம்ப குறைவாக இருந்தாலும் அது நல்லா முளைக்கும். சரிங்க, இப்போ நாம் இந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் போகிற இடம் வேற ஒரு இடம். அடுத்த வீடியோவில் அந்த இடத்த பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்ங்க. டாட்டா, see you, bye. நன்றி, வணக்கம்ங்க. டாட்டா, see you, bye.